2025 வருஷம் முழுக்க இன்டர்நெட்ல திரும்ப திரும்ப ஒரு நியூஸ். பாலைவனத்தில் 12 லட்சம் முயல்களை கொட்டிய சைனா ஒரு டாரஸ் வண்டியில கொண்டு போய் பொதன்னு பாலைவனத்தில் முயல்களை கொற்ற மாதிரி தம்ப்நெயில் வச்சு ஏகப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் 1 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ். பாலைவனத்தில் எதுக்கு முயல்களை கொண்டு போய் கொட்டணும்? இது என்ன சினிமா கதையா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ப முடியல, இன்னொரு பக்கம் சைனாக்காரனையும் நம்ப முடியல. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் இது என்னதான் கதை அப்படின்னு தேடி பார்த்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் படித்தேன். இது என்ன இன்டர்நெட் மிராக்கிளா, இல்லை பாலைவனத்தில் முயல்களை கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா அது என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா? எல்லாத்தையும் தெளிவாக தேடி பார்த்துடலாமா? வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. சீனாவோட வடக்கு பகுதியில் இருக்குது இன்னர் மங்கோலியா. இல்லையே, மங்கோலியாங்கிறது தனி நாடாச்சே அப்படின்னா ஆமாம், அது தனி நாடு தான். அது அவுட்டர் மங்கோலியா. இன்னர் மங்கோலியா அப்படிங்கிறது சீனாவோட ஆளுகைக்கும் கீழே இருக்கிற ஒரு தன்னாட்சி பெற்ற பிரதேசம் அப்படி சொல்லலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்பில் ஏறி அந்த இன்னர் மங்கோலியாவுக்கு போயிடுவோம். அங்கே குபுக்கி அப்படின்னு ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தில் தான் 10 லட்சம் முயல் அல்லது 12 லட்சம் முயலை கொண்டு வந்து சைனா உள்ளே கொட்டி அந்த பாலைவனத்தையே பசுமையான சோலைவனமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத செய்தி. சரி, அந்த பாலைவனம் சோலைவனமாக மாறி இருக்குதா அப்படின்னா மாறி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த முயல் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் பின்னாடி போகணும். அது 1988 வருஷம். 18,600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த குபூக்கி பாலைவனத்தில் எக்கச்சக்கமான மணல் புயல், வருஷத்தில் பல நாட்கள் மணல் புயல் இடைவிடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் அந்த பாலைவன ஏரியாக்களில் அங்கங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் இந்த மணல் போய் அந்த ஊரையே மூடிடுது. இதனால் ஒவ்வொரு வருஷமும் பாலைவன பரப்பு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது. இப்படிப்பட்ட அந்த பாலைவனத்தில் ஹாங்கிங் கியூ அப்படின்னு ஒரு சால்ட் ஒர்க் கம்பெனி, அதாவது உப்பு கம்பெனி, அது சைனா அரசுக்கு சொந்தமானது. அதை தொடர்ந்து நடத்த முடியாமல் நஷ்டமான நிலைமையில் அந்த கம்பெனி மூடி கிடக்குது. ஆல்மோஸ்ட் திவாலான நிலை. யாராவது இந்த கம்பெனியை எடுத்து நடத்தினா பரவாயில்லையே அப்படின்னு சைனா அரசு நினைக்கிது. அதுக்காக பத்திரிக்கையில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. பட் யாரும் அதை எடுத்து நடத்த முன் வரலை. இந்த நிலைமையில் அதே குபூக்கி பாலைவன ஏரியாவில் வாழ்ந்த ஒரு இளைஞர், அவர் பேர் வாங் வென்பியோ அப்படின்னு. அவர் ஒரு 28 வயசு இளைஞர். அவர் நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு முன்வர்றாப்புல. அவர் இந்த உப்பு கம்பெனியை ஒரு திவாலான கம்பெனி, ஒன்றுக்கும் உதவாது அப்படி பார்க்கல. மாறா இந்த பாலைவன ஏரியாவில் ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா இது மட்டும்தான். இதை எப்படியாவது டெவலப் பண்ணிட முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். எடுத்து அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உப்பு உற்பத்தி செய்கிறார். இந்த இடத்துல நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, உப்புங்கிறது கடற்கரை ஓரத்தில் தயாரிக்கிறது. பாலைவனத்தில் எப்படி உப்பு தயாரிப்பாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாலைவன பரப்புக்கு கீழே மூழ்கி போயிருக்கிற கடல் பகுதி இருக்கு இல்லையா, அதனால் அந்த பாலைவனத்துக்கு கீழே அந்த உப்பு படிஞ்சு போயிருக்கும். ஸோ பூமியை தோண்டி அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து உப்பு தயாரிச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அதுக்காக இயங்கினது தான் அந்த உப்பு கம்பெனி. ஸோ இப்போது வாங் வென்பியோ அவர் எடுத்து உப்பை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டார். பட் அவருக்கு இருந்த சவால் என்ன தெரியுமா? அப்படி தயாரித்த உப்பை எடுத்துகிட்டு போய் மற்ற ஊருக்கு வியாபாரம் பண்ணணும்ல, அதுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அங்கிருந்து 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். பட் இந்த பாலைவனம் காரணமாக நேரடியாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியல. 285 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்ற வேண்டியிருக்குது. அதாவது 65 கிலோமீட்டரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு 350 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும். காரணம் நடுவில் இருக்கிற பாலைவனம். இவ்வளோ தூரம் சுற்றிட்டு அலைஞ்சாக்க தயாரிக்கிற உப்பில் ஒன்றுக்கு உதவாது, அது எதுவும் லாபம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டால் மட்டும்தான் இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்ற நிலைமை உருவாகுது. அப்போ தான் வாங் வென்பியோ ஒரு முடிவெடுக்கிறார். என்னென்னா, அவரோட அந்த உப்பு கம்பெனியிலேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாலைவனத்துக்கு குறுக்கால ஒரு ரோடு போடுறது. அது எப்படி ரோடு போட முடியும்? அங்கே தான் பாலைவன புயல் அடிக்குதே. நீங்கள் ஒரு பக்கம் ரோடு போட்டாக்க பின்னாடியே வந்து அது மூடிக்கிட்டே வருமே, எப்படி ரோடு போடுறது அப்படின்னா, அந்த உண்மையை ரோடெல்லாம் போட ஆரம்பித்த பிறகு தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காப்புல. இவங்க ஒரு பக்கம் ரோடு போட்டுகிட்டே போகிறாங்க, பின்னாடியே பாலைவன புயல் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் அதை மூடிக்கிட்டே வருது. ஸோ இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது.
இந்த பாலைவனம் அப்படின்ற இயற்கையை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட வாங் வென்பியோ பேசாமல் இந்த பாலைவனத்துக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாப்புல. அங்கே தான் ஆரம்பிக்குது ரியலான அறிவியல் மாற்றம். இப்போ வாங் வென்பியோ என்ன பண்ணுறாருனாக்க, நெல் அறுத்து அடித்த பிறகு அந்த வைக்கோல் மிச்சம் இருக்கும்ல, இப்போ தான் இங்கே நம்ம ஊர்ல எல்லாம் மிஷினை வச்சு அடிக்கிறாங்க, அது தூள் தூளாக்கிறது. அதுக்கு முன்னாடினாக்க நெல் அறுத்து கட்டு கட்டி களத்துக்கு கொண்டு வந்து அடித்தாங்கன்னா அந்த வைக்கோல் மிச்சம் இருக்கும்ல, அந்த வைக்கோல் எடுத்து ஆட்களை விட்டு பாலைவன பரப்பில் ஊனி வைக்க ஆரம்பிக்கிறார். ஸ்கொயர் வடிவத்தில் ஒரு மீட்டர் 4 பக்கமும் இந்த வைக்கோலை ஊனி வச்சிடுறது. ஒரே இடத்துல இப்படி ஏக்கர் கணக்கில் இந்த ஸ்கொயர் அப்படின்ற சிஸ்டத்தில் அப்படி ஒரு ஏரியாவை உருவாக்கிடுறது. அப்படி உருவாக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கொயர்லையும் புதர் செடி, புல், இந்த மாதிரியான செடிகளை வைக்கிறது. எதெல்லாம் பாலைவனத்தில் வளரக்கூடியதோ அதை அதில் வைக்கிறது. அப்படி வைக்கும்போது கூட அவர் ஒரு தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. என்னன்னாக்க, ஆணிவேர் செடி, சல்லிவேர் செடி, இது ரெண்டையும் அடுத்தடுத்து வச்சிருக்காரு. இப்போ இந்த சதுரத்தில் வந்து ஆணிவேர் செடி அப்படின்னா பக்கத்தில் சல்லிவேர் செடி, அப்புறம் அடுத்தது ஆணிவேர் செடி, இப்படி அந்த ஏரியாக்களில் மாற்றி ஒரு செக் போர்டு போல் அப்படி வச்சிருக்கிறாப்புல. இது என்ன பர்பஸ் அப்படின்னாக்க, இந்த ஆணிவேர் சல்லிவேர்ங்கிறது ஒன்று ஆழமாக வளரக்கூடியது, இன்னொன்று இப்படி கிடைமட்டமாக பறந்து வேறுவிடக்கூடியது. ரெண்டும் மாற்றி பக்கத்தில் வைக்கும்போது இந்த ஆழமாக போகிறதும் அகலமாக போகிறதும் ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு மண்ணோட கெட்டித்தன்மையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது அவருடைய அல்டிமேட் பர்பஸ். அதை இணைச்சி தான் அவர் பண்ணியிருக்கிறார். அது நிறைவேறவும் செஞ்சுது. ஒரு பக்கம் அப்படி சதுரமாக வச்சு இப்படி உருவாக்குறாங்க இல்லையா, காலப்போக்கில் அடுத்தடுத்த மாதங்களில் அந்த செடிகள் வளர ஆரம்பிக்குது, மெல்ல பசுமை வருது. அதோட பர்பஸ், செடிகள் வளர்ந்துச்சுனாக்கா மணல் புயல் வரும்போது இந்த செடிகள் வந்து ஒரு தடுப்பரண் போல் செயல்படும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். வளருது செடியெல்லாம், ஆனால் 100 செடி வச்சாக்க 20 செடி தான் சர்வைவ் ஆகுது, மீதி 80 காலியாக போயிடுது. அது பாலைவனம்ல, எல்லாம் வளராதில்ல. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இன்சென்டிவ் சிஸ்டத்தை கொண்டு வர்றாப்புல. 100கணக்கான தொழிலாளிகளை விட்டு தானே இந்த பாலைவனத்தில் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. அதனால் தொழிலாளிகள்கிட்ட, எப்பா நீங்கள் 100 செடி வச்சிங்கன்னா அதிகபட்சமான செடி வளர வளர உங்களுக்கு நான் இன்சென்டிவ் தர்றேன் அப்படின்னு அறிவிக்கிறாப்புல. அதுக்கு பிறகு அந்த தொழிலாளிகள்லாம் வச்ச செடி பிழைக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவங்களோட சொந்த பொறுப்பில் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 100 செடி வச்சா 80 செடி சர்வை ஆகிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரைக்கும் அது போகுது. அப்புறம் 90 செடி வரைக்கும் சர்வை ஆகுது. அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக வச்சு பாலைவனத்தில் பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு பசுமை பரப்பை அவர் உருவாக்கிறார். இப்படி 1988 ஆரம்பித்து அடுத்து வந்த 25-30 வருஷத்துக்குள்ள 156 ஹெக்டேர் அளவுக்கான பாலைவன பரப்பை ஒரு பசுமையான ஏரியாவாக மாற்றிட்டாரு வாங் வென்பியோ. இதுக்கிடையில் இவரோட உப்பு கம்பெனிலேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு சைனா அரசு அவங்களே ஒரு ரோடும் போட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வாங் வென்பியோ அந்த செடி நட்டு பாலைவனத்தை பசுமையாக மாற்றுற அந்த முயற்சியை கைவிடலை, தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இவரை பற்றி மீடியாக்களில் நிறைய நியூஸ் வருது, மக்கள்கிட்ட இவருடைய புகழ் பரவுது. சைனா அரசு இவரை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குது. சைனா தான் எதை செஞ்சாலும் பெருசாக பண்ணுமே, அப்படி இவரை வச்சு பெரிய பெரிய பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. சைனாவோட வடக்கு ஏரியாவில் நிறைய பாலைவனங்கள் இருக்குது. அந்த பாலைவனம் ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்காக சைனா கிரேட் கிரீன் வால் அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்துது. இது லார்ஜஸ்ட் எக்காலஜிக்கல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கிறாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இது மூலமாக மொத்தம் 4500 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலைவன பகுதியை காடாக மாற்றி அதெல்லாம் பாலைவனமாக மாறுறதை தடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் அந்த 4500 கிலோமீட்டருக்கு வேலி மாதிரி அமைச்சு அவ்வளவு ஏரியாவை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு அடிப்படையாக இருந்தது, இந்த திட்டத்துக்கு ஒரு மாடல் டெம்ப்ளேட்டாக இருந்தது வாங் வென்பியோ அங்கே குபுக்கி பாலைவனத்தில் செயல்படுத்தின அந்த திட்டம் தான். சைனாவோட ஜிங்ஜாங் மாகாணத்தில் இருக்கிற டக்லமாக்கான் டெசர்ட் அப்படிங்கிறது உலகத்திலேயே 2வது பெரிய மணல் பாலைவனம். இங்கே 3046 கிலோமீட்டருக்கு ஒரு கிரீன் பெல்ட் அமைச்சிருக்கிறாங்க. அதாவது அவ்வளவு கிலோமீட்டருக்கு மரங்களால் காடு மாதிரி ஒரு வேலி அமைச்சிருக்கிறாங்க. 2020 30 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கான பாலைவன பரப்பை காடாக மாற்றிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பரப்புங்கிறது இங்கிலாந்து நாட்டை விடவும் பெருசு. அவ்வளவு பெரிய ஏரியாவை பாலைவனத்திலிருந்து பசும் சோலைவனமாக மாற்றிருக்கிறாங்க. இதுக்கும் அடிப்படையாக இருந்தது குபுக்கி பாலைவனத்தில் வாங் வென்பியோ செயல்படுத்தினார் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த முயல் கதை என்னாச்சு அப்படின்னாக்க, பாலைவனத்தில் முயலை வளர்த்தாங்களா அப்படின்னா வளர்த்தாங்க. அந்த முயல்னால பாலைவனம் பசுமையாக மாறுனுச்சா அப்படின்னா மாறுனுச்சு.
ஆனால் அது எப்படி அப்படிங்கிறதுல தான் சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த வாங் வென்பியோ இருக்கார் இல்லையா, அந்த பாலைவனத்தில் பசுமையாக மாற்றினாரே அந்த குபுக்கி பாலைவனத்தில், அவர் தன்னுடைய பிஸ்னஸோட ஒரு அங்கமாக அந்த ஏரியாவுக்குள்ள முயல் பண்ணைகளை உருவாக்கியிருக்கிறார். ஏராளமான முயல் பண்ணைகள். அந்த முயல் பண்ணையில் வளர்க்கப்பட்டது தான் இந்த முயல். மற்றபடி நம்ம யூடியூப் தம்ப்நெயிலில் காட்டுறது போல் அப்படி டாரஸ் வண்டியில் கொண்டு போய் குபு குபுன்னு முயல் எதையும் பாலைவனத்தில் கொட்டலை. இப்படி விடப்பட்ட அந்த முயல்கள் அந்த பாலைவனத்திலேயே சுற்றி திரிஞ்சு அந்த கழிவுகள் எல்லாத்தையும் அங்கேயே போடுது இல்லையா, அது மூலமாக அந்த பாலைவன மணல் பரப்பு கொஞ்சம் வளமாகுது, புதிய செடிகள் முளைக்குது, பாலைவனம் பசுமையாக மாறுது. ஸோ இந்த கிளைமெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, பொய் சொன்னால் அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும் அப்படின்ற டைப்பில் இருக்குது. முயலை கொண்டு போய் விட்டது உண்மைதான், முயல் மூலமாக பாலைவனம் சோலைவனமாக மாறினது உண்மைதான். பட் அதில் சில டெக்னிக்கலான விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்குது. இது வேறு மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நாமக்கல்லில் 10 லட்சம் கோழிகளை கொண்டு இறக்கிய தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நாமக்கல்லில் 50 லட்சம் கோழிகளை கொண்டு போய் கொட்டிய இந்தியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நாமக்கல்லில் யாரும் கொண்டு போய் கொட்டலை. அங்கே இருக்கிற பிரைவேட் கோழி பண்ணை உரிமையாளர்கள் கோழிகளை வளர்க்குறாங்க. அதுபோல் அந்த குபுக்கி பாலைவனத்தில் வாங் வென்பியோ அப்படின்ற தொழிலதிபர் அவர் முயல் பண்ண வச்சுருக்கிறார். அதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி உருட்டி சொல்கிறாங்க. எனவே டெக்னிக்கலி அவங்க சொல்கிறது உண்மைதான். சரி, இந்த குபுக்கி பாலைவனத்தில் வளர்த்த செடி, கொண்டு போய் கொட்டின முயல், இது மூலமாக அந்த ஏரியா பசுமையாக மாறுனுச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐக்கிய நாடுகள் சபை தர்ற புள்ளி விவரம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் பிறகு அந்த குபுக்கி பாலைவனத்தோட ஃபாரஸ்ட் ஏரியா 3 மடங்காக வளர்த்துருக்கு. அதாவது 10.2%லேருந்து 28.9% அதிகரிச்சிருக்குது. அதே போல் மழை அளவு அந்த பாலைவனத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வருஷத்துக்கு 100 மில்லிமீட்டர் அளவுக்கு மட்டுமே மழை பெஞ்ச அந்த ஏரியாவில் இப்போ 456 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அதே போல் அந்த மணல் புயல் வந்துச்சுல்ல, அதை தடுக்கிறதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த மணல் புயல் முன்னாடி வருஷத்துக்கு 50 மணல் புயல் அடிக்குமா, இப்போ வருஷத்துக்கு 1 அப்படின்ற அளவுக்கு சுருங்கி இருக்குது. இப்போ அந்த குபுக்கி பாலைவனத்தில் ஏரிகள் இருக்குது, வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, காடு பெருகிட்டதுனால காடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்குது. அந்த ஏரியாவில் முன்னாடி இருந்த வறுமை நீங்கி ஓரளவுக்கு அந்த மக்கள் நல்லபடியாக வாழ்கிறாங்க. ஒரு தனி மனுஷன் தன்னோட பிஸ்னஸ் தேவைக்காக செஞ்ச ஒரு முயற்சி அந்த ஊருக்கான மாடலாக மாறி அந்த நாட்டுக்கான மாடலாகவே மாறி இருக்குது. மனிதகுல வரலாற்றிலேயே கிரேட் கிரீன்வால் மாதிரி பாலைவன பரவலுக்கு எதிரான இன்னொரு நடவடிக்கை நடந்ததே இல்லை. 2009லிருந்து 2019 வரைக்குமான அந்த 10 வருஷ காலத்தில் மட்டும் 50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள நிலம் பாலைவனம் ஆகிறதுலேருந்து தடுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை சீனா செஞ்சுருக்குது. இதுக்கு மூல விதை போட்டவர் வாங் வென்பியோ அப்படின்ற தனி ஒரு நபர். இவருக்கு 2017 வருஷம் ஐக்கிய நாடுகள் சபை சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டும் கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் சைனாக்காரன் என்னென்னவோ பண்ணுறான், நாம் அதையெல்லாம் தேடி பிடிச்சி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்களும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.